சொல்லி கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் கேன்சர் வந்திருக்கும்ல, படிச்சிருப்பல்ல கொஞ்சமாவது. இன்னும் டீப்பாக படிக்கலையோ? கேன்சர்னால் அது ஒரு கட்டி, எங்கே வேணாலும் வரும். ஆனால் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பெயின் வரும், செக் பண்ணி பார்க்கும்போது கேன்சர்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரு முறையில் வந்திருக்கும். வெளியிலேருந்து நம்ம தக்காத ஃபுட்டு சாப்பிடுறது, வெளியில் உள்ள ஃபுட்லாம் திங்கும்ல, யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கும். அவங்க பொழுது பிளட்டுக்கிட்டு அதில் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்து அந்த பாடி வந்து அப்படியே உள்ளே சரி பண்ணாமல் பார்க்காம இருந்து அது ஒரு கட்டியாக மாறி அதுவும் இன்ஃபெக்ட் ஆகலாம். அதுக்கு தான் எதுவாக இருந்தாலும் சின்ன நோயாக இருந்தாலும் முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிடணும் ஃபஸ்ட்டே. அடிக்கடி ஒரு இது வந்துகிட்டே இருக்குது, மண்டை வலிச்சுட்டே இருக்குது, வயிற்ற வலிச்சுக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வந்துகிட்டே இருந்துன்னா, எப்போ வச்சுன்னா ஒன்றும் இல்லை, அடிக்கடி வரக்கூடாது. இப்போ இந்த வாரம் வந்திருக்கு உனக்கு, இதில் இருந்தே இன்னும் டெய்லி வலிச்சுட்டே இருக்கா அப்படின்னா உடனே போய் காமிச்சிடணும். மண்டை வலியோ இல்லை கை கால் வலி எதுனாலும், இல்லைன்னா உடம்புல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியும். மீன்ஸ் டியூமர் இருக்குது அப்படின்னா. இப்போ உடம்பு முடியலைன்னா உனக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல, பாடியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுல்ல, முடியாமல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன், வெயிட் லாஸ் ஆகும், அப்படி இப்படி ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா உடனே போய் பார்த்து என்னென்ன இதுன்னு பார்த்துடணும். பார்க்காம இருந்தோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு தான் பின்னாடி ப்ராப்ளம். ரொம்ப லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொண்டு போய் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முத்துனதுக்கப்புறமா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் யார் காப்பாற்றுவா? அதனால் எப்போதுமே எதுவாக இருந்தாலும் உடனே முன்னகட்டியே சொல்லிடணும். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிடணும். டாக்டர்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் எதுவும் மறைக்க கூடாது, தெரியுமா? அப்படி பேரண்ட்ஸ் ஆல்சோ, பேரண்ட்ஸ்கிட்டையும் எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும். எந்த பிரச்சனைனாலும் சரி, என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, தாய் தகப்பன்கிட்ட சொல்லணும். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? அதுக்குன்னு உடனே நோய் இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் ஓவர் இமேஜினேஷன் பண்ணக்கூடாது. சும்மா ஒன்று இருக்குதுன்னா உடனே அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படியா எப்படியான்னு ஒருத்திக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்மளுக்கும் அப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. அது அவங்கவுங்க உடம்பு ஜீன்ஸை பொறுத்தது. அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கலாம், அதை வச்சு வரலாம்.